Good morning, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோ வந்து என்னுடைய இன்னொரு நிக்நேம் அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ஊரில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப அழகான ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கள எல்லோரும் வந்து பேரட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது போல் பேச்சுவார்த்தை கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வைக்கப்பட்ட நிக்நேம் வந்து பேரட் அப்படி சொல்லிட்டு. இதனால் என்னையும் வந்து பேரட் அப்படின்னு கூப்பிடணும் அப்படி சொல்லிட்டு பதிலுக்கு பதில் ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க போல் தெரியுது. ஸோ நான் ஏதோ ஒரு ஹோட்டலில் எங்கேயோ போனாக்கா அது மாதிரி பரோட்டா அல்லது பேரட் அந்த மாதிரி அவங்க எழுதி வச்சுருப்பாங்க கேலிக்காக. கிளிஃபோர்ட் குமார் அப்படின்ட்டு பேர் ஊழியக்காரர் பேர் போர்டு இருந்தால் கூட அதை வந்து அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா வந்து கிளி போர்டு குமார் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அதாவது நான் வந்து போர் ஆகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி அவங்க ரகசிய பரிவர்த்தனைகள் அது மாதிரி சங்கேத மொழிகள் எனக்கும் தெரியும். ஸோ நீங்கள் பேரட் கிளி அப்படின்னு நீங்கள் பெண்ணை வந்து உதாசீனமாக நீங்கள் நினைக்கிறீங்க இருக்கலாம். உங்கள் தாய் உங்கள் சகோதரி எல்லாம் கூட பெண் தான். பெண் தான் தாயாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் பெண்ணை அலட்சியமாக பேசுகிறீங்கன்னா தாயை அலட்சியப்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ எனக்கும் படிக்க தெரியும். பேரட் பரோட்டா அப்படின்னு நீங்கள் கிளின்னு படித்தா நான் வந்து அதை பாராட்டு அப்படின்னு நான் படிக்க முடியும். அப்படி கூட படிக்க முடியும். ஏன்னா நான் பாராட்டி வளர்க்கப்பட்ட குழந்தை. பெண் குழந்தையை போற்றி வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதுபோல் வீட்டில் அடித்து வளர்த்தா கூட ஸ்கூலில் கல்லூரியிலலாம் வந்து என்னை பாராட்டி தான் வளர்த்தாங்க. என்னுடைய தாத்தாவுடைய இன்ஸ்டிகேஷன் நிமித்தம் எனக்கு மார்க்குகள் வந்து நிறைய போட்டு அதை பாராட்டி என்னை வந்து பெரிய படிப்புகளை படிக்க வச்சு பாராட்டி வளர்க்கப்பட்ட குழந்தை எப்படி லைஃப்பில் முன்னுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி நடக்குது. என்னுடைய வீட்டார் அப்படி செய்கிறாங்க. ஸோ பேரட் அப்படின்னு கேவலமாக ஆகாமல் பாராட்டி வளர்க்கப்பட்ட குழந்தை ப்ரைம் மினிஸ்டராக கூட ஆகலாம், சீஃப் மினிஸ்டராக கூட ஆகலாம். ஸோ பாராட்டி வளர்க்கப்படுற குழந்தை அந்த பாராட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு அது நினைக்கும். ஸோ நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ மற்றவங்க என்ன பேரட்டு அப்படின்ட்டு மோசமாக சித்தரித்தாலும் நான் வந்து மற்றவங்களுடைய பாராட்ட பெறக்கூடிய ஒரு நபர் அப்படி சொல்லிட்டு நான் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் எக்ஸாம்பிளரியாக நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே நம்முடைய மைண்ட் செட்டில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்குது.